செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சூரியன் பரம உச்சகதியிலே இருக்கிறார். ஆகவே உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அந்த வில்லங்கங்கள் தீர்ந்து உங்களை தேடி அந்த சொத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குழந்தைகள் நல்ல அனுசரணையுடன் உங்களுடன் பழகுவார்கள். குழந்தைகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். மேலும் தொழில் முயற்சிகளில் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் உடல் பலகீனம் சிறிது ஏற்படும். உடலில் இரத்த பலகீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டால் போதுமானது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாய் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தாயாரும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். மாணவர்கள் ஓரளவு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல யோகத்தை பெற முடியும். 6ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பதனால் பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொகை எதிர்பார்த்திருந்தால் அது நன்றாக கிடைக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக, ரிப்பேர் செய்வதற்காக, புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். விரயஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாபதி சனி பகவான் இருக்கிறார். விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் போட்டியை சந்திப்பதற்காக செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் மனைவின் சந்தோஷத்திற்காக தங்க வெள்ளி நகைகளை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்து இந்த வாரம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை இரவு 8:27 முதல் ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை காலை 8:21 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 17 வெள்ளிக்கு வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த 2 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசிலே பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு நல்ல நாட்கள். பரணிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று 4ஆம் இடத்தில் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகள் கிடைக்கும். மேலும் தொழில்துறையிலே நிறைய செலவினங்கள் ஆகும் என்று கூறுகின்றேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஏழரசு நடந்து கொடுக்கலாம். சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியிலிருந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வாரத்திலே தமிழ் வருட பிறப்பன்று அனைவருமே அவசியம் புது பஞ்சாங்கம் வைத்து வணங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். லாபாதிபதி உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். வெற்றியை பெறுவீர்கள். வேலை போல் அதிகமாக இருப்பதன் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு உடல் பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கியமாக இளைய சகோதரன் ஆரோக்கியத்திலும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும்.
5ஆம் இடத்திலே கேது பானத்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள், அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. ரிஷபராசியை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி 21 நிமிடம் முதல் ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 4 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். மற்றபடி தொழில் ஸ்தானாதிபதியான சனிபான் லாபஸ்தானத்தில் இருப்பது இந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் எந்த தொழில் செல்வலாக இருந்தாலும் இந்த தொழில்துறையினால் லாபம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் சுனி இருப்பது கண்களில் சிறு கோளாறுகள் ஏற்படும், கண்கள் சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் அல்லது உடல் உஷ்ணம் அடையும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைவதற்காக சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் சூரியன் பெயர்ச்சியின் போதுதான் வருடம் சாதாரணமாக பிறக்கும். ஆகவே வருட முதல் நாளிலேயே சூரியனை வழிபாடு செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசியிலிருந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்களுடைய சகோதர ஆரோக்கியத்திலும் உங்களுடைய மனைவி ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசியிலே குருபான் ஜென்ம குருவாக இருப்பதனால் அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து ரிஷபராசி பந்தர்கள் யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே இருக்கார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஜலராசியிலே இருப்பதனால் வெளிநாடு செல்லக்கூடிய முடிவுகளை எடுத்தால் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக சென்றுவிட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்குரிய வருமானமும் கிடைத்துவிடும். ஆனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். சகோதர வழியிலும் சிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடத்திலே கேது வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் ராகு, சனி, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே அனைத்துமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சிறிது காலதாமதமானாலும் 2வது 3வது முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்திலே சுழன் இருப்பது தோஷ பரிகாரங்கள். உங்கள் ஜாதத்தில் எந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது மனைவின் சுகத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருட பிறப்பு அன்று உங்களுக்கு இந்த வருட பிறப்பு பொதுவாக திங்கட்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்திலே வருடம் பிறந்து விடுகிறது. திங்கட்கிழமை வருட பிறப்பு ஆரம்பிக்கிறது. அன்றைய தினத்திலே சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனாலும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் இருப்பதனாலும் அவசியம் அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வணங்க வேண்டும். அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வணங்குவதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. மேலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் இந்த நாளிலே, அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை 4 நாட்கள் நல்ல நாட்கள்.
திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பெரிய தோஷங்கள் இல்லை, இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. வருடப்பிறப்பன்று புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜை செய்து, அந்த புது பஞ்சாங்கத்திலேயே நரசிம்மருடைய மந்திரம் எழுதியிருக்கிறோம், அதை பாராயணம் செய்தால் வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார், நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் பூர்வபுண்ணியத்துக்கு அதிபதி. ஆகவே இந்த வாரம் புதிதாக வாகனங்கள் வாங்கலாம், அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யலாம். வீடு மனை வாங்குவதற்கும் நல்ல யோகம் இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருப்பதனால் சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 3ஆம் இடத்துல கேதுவானந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் சாதனையை செய்வீர்கள். கடந்த 2.5 வருடங்களாக நீங்கள் பட்ட துயரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமைய இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும், தந்தையின் மனக்குழப்பங்கள் தீரும். மேலும் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியால் நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள். மனைவி பேரில் தொழில் செய்வோம் நல்ல லாபத்தை அடைவார்கள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே அரசாங்க வழியிலே ஏதாவது நீங்கள் நிலுவையில் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை இருந்தால் அது விரைவில் கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய நட்பு கிடைக்கும். அதன் மூலமாக காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. விரைவில் பூர்வபுண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் விரைவில் தீரும். இந்த வாரம் கடகராசிற்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் வருட பிறப்பன்று நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்காக சீனிவாசன் பஞ்சாங்கத்தையும் அல்லது சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தையும் வைத்து நீங்கள் பூஜை செய்து அதில் உள்ள தன்வந்திர ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். இந்த வருடம் முழுமைக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படும். மேலும் சுவாதி நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரமாக இருப்பதனால், அதாவது தமிழ் வருடப்பிறவும் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் லட்சுமி நரசிம்மருடைய மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். அன்றைய தினம் மாலை நேரத்திற்குள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில் இருக்கிற லட்சுமி நரசிம்மனை தரிசனம் செய்து விட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் கடந்த ஒரு மாதமாகவே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பல கிரகங்கள் கூட்டு சேர்க்கை. அது மாத்திரமில்லாமல் உங்கள் ராசிநாதன் சூரியனும் 8ஆம் இடத்துல இருந்தார். ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், மனக்குழப்பங்கள், தூக்கமின்மை ஆகியெல்லாம் இருந்தது. அவையெல்லாம் இந்த தமிழ் வருடப்பிறப்பின் மூலமாக, அதாவது திங்கட்கிழமை முதல் அவையெல்லாம் நீக்கும் என்று முழுவதுமாக எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். ஆகவே இதுவரை நீங்கள் செய்த காரியங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இதுவரை செய்த தெய்வ வழிபாடுகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 9ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். என்றால் பொதுவாக காரகோ பவனாஸ்தி என்று 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தந்தைக்கு ஆகாது என்று கூறுவார்கள். ஆனால் சூரியன் உச்சகதிலே இருப்பதனால் தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுவானந்த குருவால் பார்க்கப்படுகிறார். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்திலே சுப காரியங்கள் விரைவில் நடக்கும்.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகு, சனி, புதன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து பேசினால் இந்த பிரச்சனைகள் வராது. 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக அமையும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது செலவினங்களாகும். இந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு கண்களிலே சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சூரிய நமஸ்காரம் தினசரி செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் சிம்மராசி நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்லா இருக்கு. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் தமிழ் வருட பிறப்பன்று உங்கள் ராசநாதன் சூரியன் அவர் உச்சகதிலே இருப்பதனால் சூரிய வழிபாடு செய்வது நல்லது. சூரியனுடைய ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம். ஆதித்ய ஹிருதயம் தெரிந்தால் ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்யலாம். அல்லது கேசட்டில் அல்லது நெட்டில் ஆதித்ய ஹிருதயம் என்று போட்டால் அந்த மந்திரம் வரும். ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டாலும் போதுமானது. நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே நன்மைகளை மேலும் பெறுவதற்காக நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தையும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தையும் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். மனைவியால் நல்ல லாபமும் யோகமும் தன லாபமும் இருக்கிறது. உங்கள் ராசியிலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல ஞானத்தை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் தீரும். தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். வீட்டில் உங்களுடைய தாயாருக்கும் தந்தைக்கும் இருந்த மனக்குழப்பங்களும் தீரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, சனி, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் உச்சகதியிலே இருப்பதனால் உங்களுக்கு உடல் உஷ்ணமாகும். காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, தெய்வ வளம் நன்றாக இருக்கிறது. தெய்வ காரியங்களுக்கு சென்றுட்டு வரலாம். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நீங்கள் தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று தலைமை தாங்குவீர்கள். அதன் மூலமாக நல்ல கௌரவத்தை நீங்கள் அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மூத்த சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். ஆனால் சகோதர வழியில் உங்களுக்கு லாபம் இருக்கிறது. விரைவில் வீடு மனை வாங்குவதற்காக சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் உங்களுக்கு வைகாசி முதற்கொண்டு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் இந்த வாரத்திலே கன்னிராசி பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்தில் சொல்லியிருக்கார். 8ஆம் இடத்தில் சொல்லியிருந்தால் உடல் உஷ்ணமடையும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் சூரிய வழிபாடுகள் திங்கட்கிழமை என்று, அதாவது தமிழ் வருட பிறப்பன்று சூரிய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்தால் வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். அல்லது சூரியனுக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை ஸ்லோகங்களை சொல்லி நீங்கள் பாராயணம் செய்து படிக்கலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். மேலும்
செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். ஆக பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது வயிறு உஷ்ணம் அடையும் அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் வில்லங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமை நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் மாத்திரம் ஏற்படும். பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் இந்த வாரத்திலே உங்களுடைய குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவை நீங்கள் தரிசித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக ஆரோக்கியத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் பெறுவீர்கள். காரிய சாதனம் நடக்கும். அடுத்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தொழில்துறையில வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையில எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தாமதமாக அந்த காரியம் நடக்கும். இருந்தாலும் கடும் முயற்சியின் மூலமாகவும் 1க்கு 2 முறை முயற்சி செய்வதன் மூலமாகவும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேது வாழ்ந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பெரிய பிரச்சனை பெரியோர்களால் ஏற்படுத்தாது. பெரியோர்கள் உங்களுக்கு, அதாவது தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அடுத்து துளாராசியின் நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குருவான் இருப்பதனால், அஷ்டம குருவாக இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு வயிறு உஷ்ணம் அடையும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுப செலவாக மாறி அதன் மூலமாக சந்தோஷம் பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய ராசிலேயே சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் இந்த வருடம் 1ஆம் தேதி அன்று இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திலே, அதாவது சித்திரை 1ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை என்று அவசியம் நீங்கள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில் இருக்கின்ற லட்சுமி நரசிம்மர் சந்நிதிக்கு சென்று லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை அணிவித்து உங்கள் பேரிலும் உங்கள் குடும்பத்தாரின் பேரிலும் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். அன்றைய தினம் அவசியம் புது பஞ்சாங்கத்தை வைத்து வழிபட வேண்டும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு, சனி, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தைகள் நல்ல படிப்பை தொடருவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான சந்தோஷத்தை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்திலே எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும், நேர்முக தேர்வுக்கு சென்றாலும், நேர்முக தேர்வில் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக வேலை வாய்ப்பில் புதிய அம்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானம், சம்பள உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு, புதிய முயற்சிகள் அனைத்தும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. தந்தை உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். நீங்களும் தந்தை மீது அன்பை பொழிவீர்கள். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் உங்களை நன்கு ஆசீர்வதிப்பார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள்.
இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் விருச்சிக ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருப்பதனால் சிறு உடல் பாதைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் காரிய வெற்றி பெறுவதற்காக, என்றால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே காரிய வெற்றி ஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். மேலும் காரிய வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த வாரம் சூரிய வழிபாடு, சூரியனுடைய ஸ்தோத்திரம், ஆதித்ய ஹிருதயம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் புது பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யும் போது நீங்கள் சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் வெற்றியும் வசந்தம் சந்தோஷத்தையும் பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருப்பதனால் இந்த வாரத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறையிலே போட்டிகள் மிக மிக அதிகமாக இருக்கும். போட்டி அதிகமாக இருந்தாலும் கடும் முயற்சியின் மூலமாக போட்டியில் நீங்கள் வெல்லவும் முடியும். 6ஆம் இடத்தில் குருவானிருந்து கடன் வாங்கினாலும் சுப செலவுகளை செய்யலாம். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, புதன், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. 4ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கு கோபம் அதிகமாக இருக்கும். மேலும் உடல் வலிகள் இருக்கும். அதற்கு நல்ல மருத்துவம் செய்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். 4ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். ஓரளவு சந்தோஷமான வாரமாக மாணவர்களுக்கு இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் பூர்வப்புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் படிப்பு விஷயமாக உங்களை விட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அவர்கள் நல்ல படிப்பை தொடர்வார்கள், நன்மைகளை பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சகோதர வழியிலே சிறு உபாதைகள் ஏற்படும். சகோதரனுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வீடு மனை வாங்குவது விற்பது விஷயமாக சில காலம் தள்ளி வைப்பது, 2 மாதங்கள் தள்ளி வைப்பது நல்லது. மே மாதம் வரை நீங்கள் வீடு மனை வாங்குவதற்கோ விற்பதற்கோ முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் கேதுபான இருப்பது தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பாடு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம், அதற்குரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் வியாழக்கிழமை குருபானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 8ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன், அந்த பாக்கியாதிபதி உச்சம் பெறுகின்ற நாள் சித்திரை 1ஆம் தேதி. ஆகவே சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய வழிபாடு செய்வது நல்லது. சூரியனுடைய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யலாம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் படிக்கலாம். அதன் மூலமாக சூரிய தோஷங்கள் விலகி இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்பட்டு நல்ல பாக்கியங்களையும் சௌபாகியங்களையும் பெற்று சந்தோஷத்தை முழுவதுமாக அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் புது பஞ்சாங்கத்தை வைத்து நீங்கள் படையில் வைத்து பூஜை செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்களும் சந்தோஷத்தை அடைவார்கள். உங்களுடைய சகோதர வழியிலே யாருக்காவது திருமணம் நடைபெறவில்லை என்றால் இந்த வாரம் அதை முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது.
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே உங்களுடைய தாயார் உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். சில நேரம் கோபமாக பேசுவார்கள், அதிகாரத்தை நிலைநாட்டுவார்கள். விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்புகள் மே மாதத்திற்குள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில், மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவானத்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. தந்தை முழு ஆரோக்கியமாக இருப்பார்கள். தந்தையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் மகர ராசிக்கு நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை, ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். 5 நாட்கள் நல்ல 4 நாட்கள். இந்த 4 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மகர ராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்திமம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுடைய சுகஸ்தானத்திலே சூரியன் அஷ்டமாதியாக உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே சூரிய வழிபாடு மிக முக்கியமானது. அதுவும் முக்கியமாக சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய பெயர்ச்சி காரணமாக தமிழ் வருடம் பிறக்கிறது. ஆகவே அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்தால் நிச்சயமாக சகல நோய்களிலிருந்து விடுபட்டு, சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். சூரிய வழிபாடாக ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம் அல்லது சூரியனுடைய காயத்ரி படிக்கலாம். இதன் மூலமாக நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 7.5 சனி இன்னும் முடியவில்லை. இருந்தாலும் உங்கள் ராசியை விட்டு சனிபான் விலகி விட்டதனால் இனிமேல் உங்களுக்கு வேலைப்படு, மனோபாரம் ஆகியவை சிறிது குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு, சனி, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது. தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கிறது. நல்ல வருமானமும் காத்திருக்கிறது. 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வாரம் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழிலில் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணம் கடன் கட்டுவதற்கு சரியாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொகை ஓரளவு குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாகவும் கடன் தொகை சிறிது குறைந்து ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் கும்பராசிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசிலே பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 19 சனிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 16 புதன்கிழமை, ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 19 சனிக்கிழமை, இந்த நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு 7.5 சனி இன்னும் முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம்
ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நல்ல தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷத்தை அடைவதற்காக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான துலாத்திலே சந்திரன் இருக்கும் போது இந்த வருடம் பிறக்கிறது. ஆகவே நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் வீட்டிலே சூரிய வழிபாடு செய்தாலும் அருகில் இருக்கின்ற லட்சுமி நரசிம்மர் இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு சென்று அங்கே லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சனி இருக்கிறார். ஆக வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் மீனராசி பிறந்த சந்திராஷ்டகம் இருக்கிறது. மீனராசி பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:38 முதல் ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை இரவு 8:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனிபான் இருப்பது வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய ஊதியத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிற. ஆகவே தொழில்துறையில போட்டிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது. சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நீங்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் அந்த இன்டர்வியூவில் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே தொழில்துறையிலே பெரிய பிரச்சனை இருக்காது. அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியத்தை செய்து செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் வீடு மனை புதிதாக வாங்குவதாக இருந்தால் வழக்கு பிரச்சனைகள் இல்லாத இடமாக வாங்குங்கள். வழக்கு பிரச்சனை இருக்கும் இடத்தை தெரியாமல் வாங்கிவிட்டால் அதை தீர்ப்பதற்கு பல காலம் ஆகிவிடும். மேலும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். குழந்தைகளுக்கு இருந்த உடல் பாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். 7ஆம் இடத்துல கேதுவானிருந்து குருவால் பார்க்கப்படுகிற. மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளும் நல்ல மருத்துவம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் மேலும் பெறுவதற்காக அவசியம் சித்திரை 1ஆம் தேதி அன்று சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய வழிபாடு என்றால் சூரியனுடைய படம் வைத்தோ அல்லது பெருமாளுடைய படமோ அல்லது சிவபெருமானுடைய படமோ வைத்தோ சூரியனாக பாவித்து சூரிய நாராயணனாகவோ அல்லது சிவ சூரியனாகவோ நினைத்து இன்றைய தினத்தில் ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டும். சித்திரை 1ஆம் தேதி ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். அது படிக்க தெரியாவிட்டால் ஆதித்ய ஹிருதயம் கேசட் கேட்டு அதை போட்டு அதை கேட்கலாம். அல்லது நெட்டிலேயே ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்தோத்திரங்கள் வருகிறது. அதை நீங்கள் கேட்டு சந்தோஷம் அடையலாம். அதை கேட்டு நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். மேலும் புது பஞ்சாங்கத்தை வைத்து பூஜைகள் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் முழுவதும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் மேலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். மேலும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.